கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் ஆண்டு நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை புலம்பல் 3:12. தமது வில்லை நாணே ஏற்றி என்னை அம்புக்கு இலக்காக வைத்தார். தேவ ஜனங்களே, இப்படி பல வார்த்தைகளை அந்த இடத்துல பக்தன் சொல்லுகிறார். எரமியா, ஆண்டவர் வில்லை என் மேலே தைத்துட்டாரு, என்ன கரடியை போல மறைஞ்சிருந்து தாக்குறாரு, மறைவிடத்தில் இருக்கிற சிங்கம் போல இருக்கிறாரு, என்னை வெட்டி போடுறாரு, என்னை கசப்பத்தாராரு, என் ஆத்மாவுக்கு சமாதானம் இல்லை, இப்படின்னு சொல்லி நிறையா சொல்லி கொண்டு இருக்கிறார். அவருடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி நினைத்து புலம்பும் பொழுது இந்த கஷ்டம், இந்த உபத்திரம் எல்லாம் ஒரு பெரிய தீர்க்க தரிசன ரகசியம் பின்னாடி இருக்கிறத உணர்ந்து தேவன் அவர் மேலே வச்ச திட்டத்தை உணர்ந்துட்டு அவர் அந்த ரகசியத்தை உணர்ந்த பிறகு அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? அவருடைய கஷ்டங்களை அவர் நினைக்காம அவர் சொல்கிறார், நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. இவ்வளோ உபத்திரவத்தை தாங்கிய தேவ மனிதர் எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடியும்னா, அவர் மாம்சத்தில் யோசிக்கும் பொழுது கவலையாக இருக்குது. நான் ஆவியில் யோசித்து பார்த்தா நான் இன்னைக்கு நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறது கிருபை, அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. அடுத்தது சொல்லுகிறாரு, அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது, உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. தேவச்சனமே, அடுத்ததாக சொல்லுகிற ஒரு வசனம் தான் ஆச்சரியமான வசனம். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். எத்தனை ஆசீர்வாதமான வசனம். அடுத்தது சொல்லுகிறாரு, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாக்களும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தன் இளம்பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாக இருக்க கடவன். தேவஜனங்களே, ஆண்டவருடைய பாதையை நம்ம சந்தேகப்படவே கூடாது. உபத்திரத்தின் பாதையாக இருக்கலாம், வேதனையின் பாதையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மறுபக்கம் ஒன்று இருக்குது மகனே. எல்லா காரியத்திற்கும் 2 பக்கம் உண்டு. விதைத்தால் ஒரு அறுவடை உண்டு. உன் கண்ணீர் சிந்தினா உனக்கு ஆனந்த கண்ணீர் வரும். உன் முகம் சிலிர்க்கும், முகம் மலரும். தலை குனிந்த இடத்துல தான் தலையை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் தலை குனிந்து போயிருக்கிறேன், என்னை யாரும் நம்பலை, என் குடும்பத்தில் நான் பலவீனமாக இருக்கேன், என் தொழிலில் நான் பலவீனமாக இருக்கேன், எல்லா விஷயங்களையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு ஒரு பலவீனம் இப்படிலாம் இருக்குதுன்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீங்கன்னு ஆண்டு சொல்லுகிறாரு, ஒரு மறுபக்கம் உண்டு. அந்த மறுபக்கத்தை நினைத்து பாருங்கள். புலம்பல்ல அழகாக சொல்லுகிறார், இளம்பிராயத்தில் சுமக்கிறது நல்லது, சில பாடுகள் நல்லது. ஏன்னா கர்த்தர் நம்ம பங்கு, அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஏற்ற நேரத்தில் வருவார். ஒரு தாய், உலக தாயும் தகப்பனும் கூட சொத்து அளக்கிறதுல பிடிச்ச பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கூட கொடுத்துட்டு பிடிக்காத பிள்ளைகள் குறைச்சிடுவாங்க. ஆனால் அந்த வானத்தின் தேவன் இருக்கிறாரு, என் பிள்ளை எவ்வளோ இழந்தாங்கன்னு சொல்லி தெளிவாக அதை தந்துடுவார். நீங்கள் அழுது உங்கள் கண்ணில் இருந்து கண்ணீர் உங்கள் எமையில் உள்ள முடி கீழே விழுந்தது கூட கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. நம்ம மறந்தால் கூட அவர் மறக்க மாட்டார். தேவஜனமே, நம்ம சில விஷயங்களை யோசிக்க மாட்டோம், ஆனால் அவர் அதை ஆசீர்வதிச்சுட்டு இருப்பார். அதுதான் நம்ம ஆண்டவர். உங்கள் எம முடியெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கும், யோசிப்பீங்க இது ஏன்டா வளருது. அதுதான் ஆண்டோடைய கிருபை. நீங்கள் அழுது உங்கள் எமையெல்லாம் கூட கரைத்திருந்தாலும் கர்த்தர் அதை கூட திரும்பி கொடுக்குறவராக இருப்பார். அது உங்களுக்கே தெரியாது. கர்த்தருக்காக இழந்த ₹1 கூட அவர் திரும்பி தந்துட்டு இருப்பார். கர்த்தருக்காக இழந்த உங்கள் செருப்பு அலைஞ்சு அது தேய்ந்துச்சுன்னா உங்கள் தேயாத செருப்புகள் உங்கள் காலில் கிடக்கும். இது எப்படா வருது? நமக்கு எல்லாம் இலவசமாக எப்படி வருது? ஒரு முறை எங்கள் தாயார் ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க ஒரு டைமில், ஒரு ஏழ்மையான நேரத்தில் ஒரு தாயார் தேங்காய் கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த தேங்காவை தைரியமாக கொடுத்துட்டாங்க. ஏன்னா வீட்டில் ஒன்றுமே இல்லை. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தேங்காவுக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா எங்களுக்கு தேங்காய் மரம்லாம் கிடையாது. ஆனால் தேங்காய் வந்துக்கிட்டே இருக்கும். எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, வந்துக்கிட்டே இருக்கும். யாராவது வருவாங்க, தேங்காவை கொடுத்துட்டு போவாங்க, காணிக்கை கொடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி தேவன் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தால், காரணம் நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். தேவஜனமே, கர்த்தர் அப்படி செய்வார். நீங்கள் நம்பிக்கையோடு காத்துருங்க. ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். மறுபக்கம் ஒன்று இருக்கிறது. ஆடு மேய்க்கிறது ஒரு பக்கம்னா, அரசனாக மாறுறது ஒரு பக்கம், அடிமையாக இருக்கிறது ஒரு பக்கம்னா, விடுதலை ஆகிறது மறுபக்கம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு ஒரு மறுபக்கம் வைத்திருக்கிறான்னு சொல்கிறவங்க அப்படியே கண்களை மூடி செபிங்க. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா ஜனங்களுக்கும் மறுபக்கம் வைத்ததுக்காக நன்றி. யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்காங்களோ ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துறதுக்காக நன்றி. அந்த மறுபக்கத்தை கொண்டு வரதுக்காக நன்றி. பலனை கட்டளை எடுக்கிறதுக்காக நன்றி. எல்லா துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் bless யூ. தேவஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு ஆசீர்வதிப்பாராக. பிரைட் டைம் சேனலில் இணைந்திருங்க. இன்று இரவு உங்களை சந்திக்கலாம். 9 மணி அளவில் நல்ல ஒரு ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கலாம். காட் bless யூ. ஆமேன்.